வந்து என் பேர் சண்முகம். நான் வந்து சுயேட்டையிலேருந்து வரேன். நம்ம பசுமை ராமேஸ்வரம் விவேகானந்தா கேந்திரத்திலிருந்து வாழ்வாதார பயிற்சியாக ஒரு 4 நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சியில் வந்து குரோ பேக்கு மற்றும் விதைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த விதைகளை வந்து நம்ம வீட்டில் வந்து கழிவாக கிடக்கு பாருங்க. அந்த கூழான் குப்பை இதெல்லாம் நான் வெளியே போடுறதில்லை, எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்து அந்த கூழான் குப்பை எல்லாத்தையுமே அந்த அவங்க கொடுத்த பேக்கில் வந்து போட்டுறது போட்டு அந்த விதைகளை போட்டு வச்சேன். வைக்கும்போது நான் என்னாச்சுன்னா அது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. முதல்ல நம்ம செய்யும்போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நீர் வந்து மாடி எடுத்துட்டு போய் அந்த தண்ணியை ஊற்றணும். மறுபடியும் அதுக்காக ஒரு மணி நேரம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பழம் தரும்போது உண்மையிலேயே நம்ம வீட்டில் ஒரு காய்கறியை வளர்த்து அது ஒரு நல்ல பழம் போது, அதாவது ஒரு நச்சுத்தன்மை இல்லாத ஒரு காய்கறி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும்போது எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பயிற்சி அதாவது கோழி குஞ்சு கொடுத்தாங்க. கோழி குஞ்சு கொடுத்து அதுக்கு வந்து தேவையான மருத்துவ இது கொடுத்தாங்க, சொன்னாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் வந்து அதை வந்து வளர்த்து ஒரு 10 குஞ்சு கொடுத்தாங்க. முதல்ல கொடுத்து அசோலா வெட்டு கொடுத்து அதை வந்து வளர்க்கறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த அசோலாவோட இருந்து கிடைச்சி அந்த கோழி குஞ்சு நாங்கள் வளர்க்கும் போது இன்னும் வந்து கோழியுடைய growth நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஆடு கோழி கொடுத்தாங்க. 10 கோழி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 40 கோழி ஆயிடுச்சு. இந்த 40 கோழியில இருந்து ஒரு டெய்லி ஒரு 10 அந்த மாதிரி ஒரு முட்டை கிடைக்குது. ஒரு முட்டை வந்து 15 ரூபாய்க்கு மேலே நாங்கள் கொடுக்குறோம். அதனால எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தின நம்ம விவேகானந்தா கேந்திர வாழ்வாதாரத்துக்கு வந்து முதல்ல நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வந்து பயிற்சி எடுக்கும்போது முதல் பேரில் எனக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ பயிற்சி எடுத்து இந்த மாதிரி எல்லாமே டெய்லி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு டைரியை கொடுத்து அந்த டைரியை வந்து எழுதி சொல்லுவாங்க என்னென்ன பண்ணிட்டு டெய்லி. அதாவது தண்ணி ஊற்றிருக்கு, இன்னைக்கு விதை போட்டுருக்கு அப்படின்றத பூரா எழுதி நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடணும். அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்ததோட வந்து நம்ம ஃபாலோ பண்ண வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாங்க, 2 ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ஆடு மேலே அந்த ஆடு தெரியிருக்கு. அதனால அந்த தேர்ந்த வாழ்வாதாரத்தை மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும்னு வந்து அவங்க நிறைய வந்து பாடுபடுறாங்க. ஒரு குழுவே அமைச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ண வைக்கிற மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த முதல் பேரில் வந்து நான் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். 2வது என்னுடைய இதை பார்த்து அடுத்த பேருக்கு வந்து என்னை வந்து பயிற்சி கொடுக்குறதே என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பயிற்சி வகுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பயிற்சி வகுப்புக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் அவங்கள்ட்ட நான் வச்சுக்கிறேன். ராமேஸ்வரம்